சென்னை அமிர்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பரபரப்பா பேசிக்கிறாங்க. சென்னை அமிர்தாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தேன், அசந்துட்டேன். இன்டர்நேஷனல் தரத்துல இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேற எங்கேயும் பார்க்கல. இதெல்லாம் பார்க்கும்போது நான் சென்னை அமிர்தால இருக்கேனா இல்ல துபாய் 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கேனான்னு எனக்கே பிரமிப்பா இருக்கு. துபாய் எங்க இருக்கு? துபாய் வந்து ஈரோடு பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குன்றேன். அப்படிதான் சொல்லணும் போ. சென்னை அமிர்தால பிராக்டிகல் படிப்புங்கிறதுனால விழுந்து படிக்க வேண்டாம். விளையாட்டா படிக்கலாம், வெளிநாட்டிலயும் வேலை செய்ய. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சது கே ரவிக்குமார் நீ. இவன் சென்னை அமிர்தால சேர்ந்து 9 மாசம் தான் ஆச்சு. இப்பவே மாசம் 9,000 ரூபாய் வரைக்கும் பார்ட் டைம்ல சம்பாதிக்கிறான். 1 கோடி நீ பாத்த. ஆமாப்பா 1 கோடி போறேன். ஸ்டார் ஹோட்டல் கப்பல் ஃளைட் வெளிநாடுன்னு சும்மா கோட் சூட்டோட கும்முன்னு வேலை பார்த்து ஜம்முன்னு சம்பாதிப்பேன். கமெண்ட் இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிரும் பாத்து. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சென்னை அமிர்தா அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்வாங்க. சென்னை அமிர்தா சென்னையில மட்டும்தான் இருக்கு. சார் நான் டிவியை பார்க்கல சார். நான் எதுவுமே செய்தி நீங்க சொல்றத வச்சு நான் எதுவும் முடிவு பண்ண முடியாது. இப்ப நீங்க கேக்குறீங்க, இருங்க ஒரு நிமிஷம் நான் பேச விட்டீங்கன்னா நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நல்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நல்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. இவன் சரிப்பட்டு வரமாட்டான். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணா, கிளம்புங்க.